கழகத் தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்து கொண்டிருக்கிறார். ஆக ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு இல்லாத ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரை பற்றி சாட்டை துரைமுருகன் பேசியதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. கழக தலைவரை பற்றி நம் தமிழ் மக்கள் அறிவர். அவர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக, தமிழ் மக்களின் நலனுக்காக, தமிழ் மொழி வளர்ச்சிக்காக, தமிழ் மொழியை செம்மொழியாக்கியதே நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். அத்துணை திட்டங்கள் நிறைவேற்றி தந்தவர். பிச்சைக்கார மறுவாழ்வாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, மாட்டுத்திறனாக இருந்தாலும் சரி, பாட்டாளியாக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும், மகளிராக இருந்தாலும் சரி, அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அவர்கள் உரிமையை நிலைநாட்டியவர், ஏற்றங்காண செய்தவர், திட்டங்களை வடிவமைத்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். இளைஞர்களுக்காக முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம், கல்வி கடன் ரத்து, நம்முடைய நுழைவுத் தேர்வு ரத்து என்றெல்லாம் அவருடைய படிப்பிற்காகவும் முதலில் கணினி கல்வி வளர்ச்சி, இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஏற்றம் வந்துள்ளது, வளர்ச்சி வந்துள்ளது, அது காரணக்கர்த்தா கலைஞர். அவரை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசுவது வன்மையாக திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது. அவருடைய ஒரு கட்சி தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்லை நிர்வாகிகளோ யாரையோ தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக, தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருத்தர் அதை நம்முடைய கழகத் தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்து கொண்டிருக்கிறார். ஆக ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு இல்லாத ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில் இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு முன்னால் ஒன்று பேசுகிறாரு, அப்புறம் அதை மாற்றி பேசுகிறாரு. இதே தலைவருடைய மறைவன்று என்ன பேசினார்? எதிர்கால இளைய சமுதாயத்தினருக்கு கலைஞர் ஒரு படிப்பினைன்னு சொன்னார். இவர் ஓய்வர் இரவு பகல் பார்க்காத உழைத்த ஒரு உழைப்பாளின்னு சொன்னார். இவர் 70 வருஷம் ஒரு அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்த ஒரு ஆளுமை நினைச்சார். அவர் சொன்னதெல்லாம் அடிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு கலைஞருடைய மறைவைத போது இதே சீமான் அறிக்கை விடுறாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.